கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். செட் ஃப்ரீ அண்ட் யூ வில் பி செட் ஃப்ரீ. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து கர்த்தருடைய கரத்திலே நம்மையும் இந்த நாளையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடியவர். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது நிறைய டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறப்ப ஃபர்கிவ்னஸ் பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் தமிழில் விடுதலை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. ஆனால் ஒரு சில டிரான்ஸ்லேஷன், ஒரு 2 இல்லை 3 டிரான்ஸ்லேஷனில் தான் அது கரெக்டாக இருக்குது. செட் ஃப்ரீ அண்ட் யூ வில் பி செட் ஃப்ரீ. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய நாமத்தினால் தான் விடுதலை கொடுக்கிறவர். எதன் அடிப்படையில், யார்னால் அந்த விடுதலை உண்டாகிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஸோ இஃப் த சன் செட்ஸ் யூ ஃப்ரீ யூ வில் பி ஃப்ரீ இன்டீட். அப்படியானால் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசுவாக இருக்கிறார். இயேசு தான் சொல்கிறார், விடுதலை பண்ணுங்கள். எதருடைய பெயரால், யாருடைய பெயரால், எப்படி விடுதலை? இயேசுவின் பெயரால் விடுதலை குறித்து பேசும் பொழுது அந்த நபர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த நபர்களுக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் சிறையிருப்பு, நெருக்கம், உபத்திரவம் அப்படிலாம் இருக்குமே. ஆனால் நாம் மற்றவருடைய விடுதலைக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அதனால தான் யோபுல பார்க்கும் பொழுது வசனம் சொல்லும், யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கும். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணோம்னா நமக்கும் விடுதலை. மற்றவருடைய விடுதலைக்காய் நாம் ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் விடுதலைகளை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Now the Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is freedom. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. நம்ம எல்லாருமே உணர்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை உணர்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் அவர் நமக்குள்ளே இருந்தார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் அந்த இடங்களிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர். ஆகையினாலே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு வேளை ஆராதனை செய்கிற இடத்துல ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அசைவினால், பரிசுத்த ஆவியுடைய நிறைவினால் ஆராதனை இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பெல்லிசுனை கட்டுகளிலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, செய்வினையிலிருந்து கர்த்தர் பெரிய விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை போடுவதற்கு முன்பதாக ஒரு 2 மணி நேரமாக நடுராத்திரி சரியாக 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு மனிதனுக்காக போராடி ஜெபித்து மாந்திரிக பில்லிசுனை கட்டுகளினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த மனிதனுக்கு தெய்வீக சுகத்தை வாங்கி பெற்றுக் கொடுக்கும்படியாய் அந்த மனிதனுக்குள்ள செய்யப்பட்டதான மாந்திரிகத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடித்து அந்த மாந்திரிகம் செய்து அவனுடைய வயிற்றில் கொடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் அந்த மனிதன் வாந்தி எடுத்து வெளியே எடுத்து அவனுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் நேற்று அந்த மனிதருக்கு கர்த்தர் கொடுத்தார்.
ஆகையினால தான் சொல்கிறேன், ஆவியானவர் இருந்தால் அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். விடுதலை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம் மூலமாக அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? வேதத்தில் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். The Spirit of the Lord is on me, because He has anointed me to preach good news to the poor. He has sent me to proclaim freedom for the prisoners and recovery of sight for the blind, to release the oppressed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறதை அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசித்து எல்லாருக்கும் முன்பதாக அமர்ந்தார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை நாம் விசுவாசிப்போம். அந்த ஆண்டவர் நம்மேல் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உறுதுணை ஒத்தாசை நம் மூலமாய் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் விடுதலைக்காய் மற்றொரு விடுதலைக்காய் போராடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விடுதலைகள், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அந்த தேவனாகி கர்த்தரை விசுவாசித்து செயல்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அதை குறித்து யோசிக்க தேவையில்லை. நான் பேயை ஓட்டினா அந்த பேய் என்ன ஓட்டிடுமா? நான் விடுதலைக்காய் ஜெபித்தா ஒருவேளை எனக்கு கட்டப்பட்டுருவேனா? விடுதலைக்காய் ஜெபித்தால் நான் பாதிக்கப்படுவேனா? விடுதலைக்காய் ஜெபித்தால் என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா? அவர்களுக்கு அந்த அசுத்தாவோட தாக்குதல் உண்டாகுமா? சே நம்ம ஏன் அப்படிலாம் யோசிக்கணும்? ஆண்டோடைய வார்த்தை சொல்லு, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். ரீமால் தூணா மர்பி காந்தார் அமீன்மால் தூரா. இன்றைக்கு இந்த இப்பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பில்லிசூனிய கட்டிலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, செய்விலிருந்து, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. நெருக்கி வைத்திருக்கிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, அல்லாவிட்டால் குடும்பத்தில் குழப்பங்களை கொடுத்து வைத்திருக்கிற, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற, அல்ல தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியாதபடி நோய்களை கொடுத்து வைத்திருக்கிற, ஒவ்வொரு நாளும் அழுகை உண்டாக்கி வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சத்துருவின் பிடியிலிருந்து நசன இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விடுதலைகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தேவனாய் கர்த்தர் அபிதமாய் செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலருக்காய் இப்படி ஜெபிக்கிறபடினால் நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். எதற்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்க நிலைமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கு முழு நிச்சயத்தோடு கூட செயல்பட முடியாதபடி முடக்கி வைத்திருந்த அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். பொருளாதாரத்தில் இருக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு பொருளாதாரத்தில் விடுதலையாக்கப்படுவோம் என்கிற விசுவாசத்தோடு கூட ஜெபித்து அநேகருடைய விடுதலைக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, பில்லிசூனிய கட்டுகளாக இருந்தாலும் சரி, மாந்திரிக கட்டுகளாக இருந்தாலும் சரி, செய்வினை ஏவலாக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை எந்தெந்த இடத்துல பிசாசின் கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்பதாக இந்த ஜெபம் போடப்படும் பொழுதே அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாய் கர்த்தர் அபிதமாய் செய்கிறபடி நன்றி. விடுதலையை பேசுகிறோம், விடுதலை நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen.